السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரிகளை, நாம் தொடர்ந்தும் பெண்களுடைய சட்டத்திட்டங்கள் சம்பந்தமாக அறிந்து வருகிறோம். ஆரம்பத்தில் ஆடை குறித்து அறிந்து கொண்டோம். அதுக்கு அடுத்து ஜனாசா குளிப்பாட்டு முறை, இப்படி பலதரப்பட்ட தலைப்பை மையப்படுத்தி நாங்கள் அறிந்து வருகிறோம். இன்றைக்கு நாம மாதவிடாய் பெண்கள் செய்ய வேண்டிய காரியங்கள், செய்யக்கூடாத காரியங்கள் குறித்து நாம் இன்றைக்கு அறிந்து கொள்கிறோம். அதுல முதலாவது, மாதவிடாய் ஏற்பட்ட பெண்களை பொறுத்த வரைக்கும் அவங்க பள்ளி வாயில தரிச்சிருக்கலுமா என்ற ஒரு சந்தேகம் இருந்துச்சு. அந்த சந்தேகத்துக்கான தெளிவு முதல் கட்டமா நாங்க அறியிருக்கிறோம். இது குறித்து அல்லாஹ் தஆலா 4வது அத்தியாயம் 43வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிற பொழுது, யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா தக்ரபுஸ் ஸலா வ அன்தும் சுகாரா, போதையா இருக்கிற நிலையில தொழுகைக்கு நெருங்க வேண்டாம். இது ஆரம்பத்துல அந்த சட்டம் இருக்கு, பிறகு அந்த மாற்றப்பட்டு டோட்டலா பள்ளிக்கு போகக்கூடாது வசனம் இறங்கிச்சு. அதுல அல்லாஹ் தொடர்ந்து என்ன சொல்றான்னு கேட்டால், வலா ஜுனுபன் இல்லா ஆபிரி சபீல் ஹத்தா தகுத்தசிலு, குளிப்பு கடமையான ஒருவர் ஜுனுபாலி பள்ளி வாயிலுடைய பாதையை கடந்தே தவிர என்ன செய்யக்கூடாது, அவங்க மற்றபடி அங்க தரித்திருக்க கூடாது சொல்றான். அலா ஜுனுபன் இல்லா ஆபிரி சபீல் ஹத்தா தகுசலு, குளிக்கும் வரை பள்ளிக்கு போகக்கூடாது. ஆனா கடந்தே தவிர கடந்து போகலாம், கடந்து செல்லலாம், பள்ளியால கடந்து செல்லலாம். உதாரணம் சொல்வதா இருந்தா, இப்ப நீங்க பள்ளி வாயில்ல ஒரு பொருளை வச்சிருக்கீங்க, அந்த மாதிரி உள்ள பெண்கள் பள்ளி வாயில பொருளை எடுத்துட்டு போகலாம். அல்லது பள்ளியில மௌலவிக்கு ரூம் ஒன்று வச்சிருப்பான், அவருக்கு குளிப்பு கடமையா இருக்கு. அந்த மாதிரி நிலையில அவர் பள்ளி வாயில கடந்து போற நிலை ஏற்பட்டா அவங்க என்ன செய்யலாம், பள்ளி வாயில கடந்து போயிடலாம். அப்ப பள்ளி வாயில தரிச்சிருக்க கூடாது. பள்ளி என்ற ஒரு இடம் இருக்குமா இருந்தா அதுல என்ன செய்யக்கூடாது, தரிச்சு. உதாரணத்துக்கு அவங்க அங்க தூங்கும் போது கூட கவனமா அதுக்குன்னு தனியாக செப்பரேட் ஆக்கி வேறுபடுத்தி தான் அவங்க அதுக்குள்ள இருக்கணும். இல்லாட்டி தொடர்ந்து வச்சு அதிலே தரிச்சிருக்க நிலைமை ஏற்பட்டுவிடும். பள்ளி வாயிலுக்குள்ள வச்சுட்டாங்க. அந்த அடிப்படையில் அல்லாஹ் தஆலா கடந்து செல்லலாம் என்ற செய்தி சொல்லிக்கிறாங்க. கடந்து செல்லலாம், தரிச்சிருக்க கூடாது. இங்க வார்த்தை என்பது ஜுனுபு. ஜுனுபு என்ற சொல் ஒரு பொதுவான சொல். குளிப்பு கடமை, குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடுறது, அது போன்று மாதவிடாய் ஏற்படுறது, நிஃபாஸ் ஏற்படுறது, இது மாதிரி எல்லாத்தையும் உள்ளடக்கப்பட்ட ஒரு சொல் தான் இந்த ஜுனுப். அப்ப இதெல்லாம் யாரெல்லாம் இதெல்லாம் உள்ளடங்கி நிஃபாஸா இருக்கலாம், ஹைலா இருக்கலாம், அது மாதிரி ஆண்கள் பெண்கள் குளிப்பு கடமையானவர்களா இருக்கலாம். இது மாதிரி இருக்கிற யாருமே பள்ளி வாயில்ல என்ன செய்ய முடியாது, தரித்திருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு கடந்து போகலாம் என்ற ஒரு வரையறையில வச்சுட்டான். இதை நீங்க தெளிவா அந்த வசனத்துல பார்க்கலாம். நபிகள் நாயக காலத்துல ரசூலா சொல்றாங்க, பள்ளி வாசல்ல ஒரு ஆடையை எடுத்துட்டு வாங்கன்னு சொல்றாங்க. யார்கிட்ட? ஆயிஷா அலி சொல்றாங்க, நான் தானே மாதவிடாயோட இருக்கிறேனே, நான் எப்படி பேத்து எடுக்கிறது அப்படி கேட்கிறான். அதுக்கு ரசூலா சொல்றேன், இன்ன ஹைல தொப்பி லைசத் ஃபீ எதி, உன்னுடைய அந்த ஹைல் உன்னுடைய கையில இல்லையே, கையால எடுக்க போறீங்க, அப்ப மாதவிடாய் கையில இல்லையே என்று நபிகள் நாம் என்ன செய்யறாங்க, சொல்றாங்க. எனவே எடுத்து வார தப்பு கிடையாது, அது தவறு கிடையாது. இந்த செய்தி முஸ்லீம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப எனவே இதை கவனத்தில் கொண்டோ, அதுக்குத்தான் பயான் நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யறது செப்பரேட்டா ஏற்பாடு செஞ்சு கொண்டாங்கன்னா அது அவங்க தொடர்ந்தேச்சியாக அந்த பயான் நிகழ்ச்சிகளுக்கு வருவதற்கு அவங்க வாய்ப்பா இருக்கும் என்ற அடிப்படையை நம்ம இதனூடாக புரிந்து கொள்ள வேண்டும். இதுக்குரிய டவுட் உங்களுக்கு கிளியர் ஆயிருக்கு. அடுத்தது, அந்த மாதவிடாய் நேரத்துல, குளிப்பு கடமையான நேரத்துல அவங்க குர்ஆன் ஓதலுமா, திக்ர் செய்யலுமா என்று கேட்டா
தாராளமா குர்ஆன் ஓதலாம், விக்ரு செய்யலாம், அதுல தப்பு கிடையாது. எதுக்கு தடை அப்படின்னு கேட்டா நான் ஊன விளங்கப்படும். தடை என்பது நான் ஏற்கனவே சொல்ல பள்ளியில தரிச்சு வைக்கிறது கூடாது. இரண்டாவது வந்து தொழக்கூடாது. மூணாவது தவாஃபு செய்யக்கூடாது. இதுதான் வந்து தடையான அம்சங்கள்ல வருகிறது. அதுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஆதாரம் சொல்லுவேன். ஆனா அது இல்லாம குர்ஆனை பொறுத்த வரைக்கும் குர்ஆனை தொடுகிறது, ஓதுறது, திக்ரு செய்யறது இதெல்லாம் தடை கிடையாது. இப்ப ஒரு தெளிவா சொல்வதா இருந்தா, இப்ப நபிகள் நாயகம் காலத்துல வந்து ரசூலுல்லாஹ் என்ன செய்வான்னு கேட்டா, இந்த மாற்று மத சகோதரர்களுக்கு குர்ஆனை வந்து என்ன செய்வான், கொடுத்து அனுப்புவான். மாற்று மத அவன் எப்படி இருப்பான், அவனுக்கு குளிப்பு கடமையானவனா இருப்பான், அசுத்தமானவனா இருப்பான். அப்ப ரசூலுல்லாஹ் என்ன செய்வான், குர்ஆன் வசனங்கள் யா அஹ்லல் கிதாப் தஆலு இலா கலிமத்தின் சவாயின் பைனனா வ பைனக்கும் அல்லா நஅபுத இல்லல்லாஹ் வலா நுஷ்ரிக பிஹி ஷையன் வலா யத்தஹிது பாதுனா பாதன் அர்பா மின் துனில்லாஹ். உங்களுக்கும் எங்களுக்கும் ஒரு சமமான கொள்கை பக்கம் வாருங்கள், அல்லாஹ் தவிர யாரையும் வணங்கக்கூடாது என்ற ஒரு கொள்கை உள்ளடங்கிய அல்லாஹ்வுடைய வசனங்களை மன்னர்களுக்கெல்லாம் மாற்று மத ஆக்களுக்கு ரசூல் அனுப்புவாங்க. உண்மையில அது வந்து ஒழுவோடு தொடணும், அவ அசுத்தத்தோட தொடக்கூடாது என்ற ஒரு நிலை இருக்குமா இருந்தா ரசூல் அனுப்பியிருக்க மாட்டான். ஏன்னா மாற்று மதங்கள் ஒழுங்கு செய்ய மாட்டான். அவன் வந்து எந்த நிலைமையில இப்ப நமக்கும் தெரியல அவன். அப்ப ரசூல் அனுப்பியிருக்கிறான். அப்ப இந்த குர்ஆனை பொறுத்த வரைக்கும் குர்ஆன் என்பது அல்லாஹ் இறக்குகிற பொழுது எப்படி இறக்குவான்னு கேட்டா ஒளி வடிவில் தான் இறக்கிக்கிறான். இது ரெண்டு விஷயம், ஒன்று தொடுகிறது, ஒன்று ஓதுறது, ரெண்டே வளர்ந்து ஓதையும் தொடையும். தொடுற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சிலாக்கள் சொல்லுவாங்க ஓதலாம் ஆனா குர்ஆன் தொடக்கூடாது அப்படி சொல்லுவான். ஓதலாம் தொடக்கூடாதுன்னு சொல்லுவான். குர்ஆன் இறக்கும் போது அல்லாஹ் தஆலா தொடுகிற விதத்தில் இறக்கவே இல்லை. அல்லாஹ் எப்படி இறக்கினா அலிஃப் லாம் மீம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் இப்படித்தான் இறக்கினா, ஓசை வடிவு, ஒளி வடிவு. அது அந்த வார்த்தை தொடையல. அது அப்ப தொடுகிற சட்டத்துக்கு இடம் கிடையாது, தொடுகிற சட்டத்துக்கு இடம் கிடையாது. அப்ப அதுக்கு சில இட்டு கட்டப்பட்ட சில செய்திகள்லாம் வருகிறது, ஒழுவோடு தான் தொடணும் அப்படி பலவீனமான செய்திகள் தவிர ஆதாரபூர்வமான எந்த செய்தியும் வரல. அதுக்கு ஆதாரமா ஒரு செய்தியை எடுத்து வைப்பான். என்ன செய்தி இருப்பாங்க கேட்டா, ஏற்கனவே விளங்கப்படுத்திக்கிறேன், லா யமஸ்ஸுஹு இல்லல் முத்தஹ்ஹரூன், அதை தூய்மையானவர்களை தவிர தொட மாட்டார்கள். அதை என்று சொல்லும் போது அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டா இது குர்ஆனை சொல்லுது. அப்ப குர்ஆனை தொடும்போது என்ன செய்யணும், தூய்மையா தானே இருக்கணும் என்று சொல்லுதுன்னு சொல்லிட்டு அப்ப அதுக்கு ஆதாரம் இந்த வசனத்தை எழுதி வைக்கிறான். ஆனால் வசனத்துக்கு முன்னால் அல்லாஹ் என்ன பேசுறான்னு கேட்டா இன்னஹு லகுர்ஆனுன் கரீம், இது வந்து சங்கையான குர்ஆன், பரிசுத்தமான குர்ஆன், ஃபீ கிதாபி மக்னூன், அது வந்து பாதுகாக்கப்பட்ட பதிவேட்டில் இருக்கிற சொல்றான். லஹ்ஃபுல் மஹ்ஃபூல் என்ற ஏடிக்கு தானே, அதுக்குள்ளதான் எல்லாம் நன்மை தீமை அது எல்லாமே எழுதப்பட்ட ஒரு லஹ்ஃபுல் மஹ்ஃபூல். அங்கதான் வந்து அந்த குர்ஆன் இருக்கிறது. அந்த குர்ஆனை பத்தி அதுல பேசுறான். அந்த குர்ஆனை பத்தி அதுல பேசிவிட்டு அடுத்த வசனம் சொல்றான், அதை அந்த லஹ்ஃபுல் மஹ்ஃபூல் உள்ள குர்ஆனை தொட முடியாது தூய்மையானவர்கள் தவிர. என்ன பரிசுத்தமான வழக்கமா இருக்கு, அது பரிசுத்தவான்கள் தானே, அவங்க எப்பவுமே அசுத்தமாக மாட்டான், அவங்களை தவிர யாரும் தொட முடியும்னு சொல்றான். அப்ப அந்த வசனம் எதை பேசுறா, இந்த உலகத்துல ஓதுகிற குர்ஆனை பேசல, அங்கேயே உள்ள குர்ஆனை பேசுது. எனவே அந்த வசனத்தை கொண்டு வந்து என்ன செஞ்சாங்க, இப்ப நம்மளோட சமுதாயத்தை இங்க உள்ள குர்ஆனத்தோட ஒப்பிட்டு பேசிட்டாங்க, பீல தவறு. எனவே அப்ப குர்ஆனை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன செய்யலாம், குர்ஆனை தொடங்கியலும் குர்ஆனை ஓதையலும். ஓதுறதை பொறுத்த வரைக்கும் என்ன, ரசூல்ல தடுத்தா தானே, எதை நாங்களுக்கு தெளிவாக நீங்க ஓதக்கூடாது என்று தடுத்தா ஓகே, தடுக்கல் தடுத்ததுக்கெல்லாம் அம்சங்கள் இருக்கு, நான் உணவு விளங்கப்படுத்துவேன். எதை தடுக்கவில்லையோ அது எங்களுக்கு அனுமதின்னு அர்த்தம். அப்ப எனவே நீங்க என்ன செய்யுங்க, அந்த மாதிரி காலங்கள் வருது, ரமலான் மாசம் வரும், அந்த ஒரு நிலைமை ஏற்பட்டுரும், உங்களுக்கு கவலை ஏற்படும். இப்ப என்ன செய்யறது, நோம்பு தான் பிடிக்க முடியல, இப்ப என்ன செய்யறது, அப்ப நீங்க நல்லா குர்ஆன் ஓதுங்க, நல்லா திக்ரு செய்யுங்க, அதுல மார்க்கு நல்ல நன்மையை தேடுங்க. அப்ப வந்து அதுல வந்து இல்ல ஒரு நன்மை செய்யல, அது குர்ஆன் ஓதல அப்படியெல்லாம் கிடையாது. நல்லா எந்த அளவு குர்ஆன் ஓதையிலுமோ அந்த அளவு குர்ஆன் ஓதணும். எனக்கு தொலைத்தான் முடியலையே, ஆனா அதுக்கு ஒரு நன்மை கிடைக்கும். உங்களுக்கு ரமலான் மாசத்துல அதுக்கு ஒரு எந்த நன்மை கிடையாது, அது கிடைச்சிடும். ஆனா குர்ஆனை என்ன செய்யணும், ஓதணும், அதுக்கு தடை இல்லை என்பதை நாங்கள் செய்யணும், முதலாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப ஏற்கனவே சொன்னோம், பள்ளி வாயிலில் தரிச்சிருக்க கூடாது, அதை தவிர குர்ஆன் ஓதலாம்னா தாராளமான செய்ய குர்ஆன் ஓதலாம். அதே நேரத்துல இப்ப தொழுகிற பொறுத்த வரைக்கும் வந்து ரசூலர் செஞ்சுட்டாங்க, நீங்க வந்து தொழக்கூடாது, அந்த தொழுகையை திரும்ப நிறைவேற்றணுமா, நிறைவேற்ற தேவையில்லை. ஆனா
இந்த நோம்பை பொறுத்த வரைக்கும் வந்து நோம்பு என்ன செய்யணும், நாங்க வந்து விடுபட்டால் எப்படியெல்லாம் எதுக்கெல்லாம் விடுபடும். ஒண்ணு நம்ம வந்து கற்பிணி தாய்மார்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு சலுகை வழங்கப்படுகிறது வந்து நீங்க என்ன செய்யலாம், நோம்பை வந்து விடலாம். கற்பிணி தாய்மார்கள், பாலூட்டும் தாய்மார்கள் அவங்க சலுகை நோம்பை விடலாம். அது மாதிரி பயணிகள் சலுகை நோம்பை விடலாம். அது போன்று மாதவிடாய் ஏற்படுறது நோம்பை விடலாம். இதுல எல்லாத்துக்குமே வந்து நம்ம திருப்பி நிறைவேற்றணும். நீங்க வந்து கற்பிணி தாய்மார்களா இருக்காங்க, இப்ப அவங்களுக்கு வந்து அந்த அந்த வருஷம் வந்து நோன்பு பிடிக்க கிடைக்கல, அவங்க கிட்டத்தட்ட 20, 25, 30 நோன்பு பிடிக்க கிடைக்கல. பிறகு ஒரு காலம் வரும் தானே, பிறகு அது எவ்வளவு வரையறைக்குள்ள பிடிக்கிற மட்டும் இல்லை, அடுத்த வருஷத்துக்குள்ள பிடித்தாங்கன்னு மட்டும் இல்லை. அல்ல சொல்றான் வந்து இதர நாட்கள்ல பிடிங்கன்னு ஒரு வரையறை சொல்றான். இதர நாட்கள்ல கவுண்ட் பண்ணி பிடிங்க சொல்றான். இதர நாள் என்பது எவ்வளவு காலம் எவ்வளவு வருஷம் சொல்லல. அப்ப நம்ம என்ன யோசிக்கணும், அது நமக்கு மவுத் எப்ப வந்துடும், இது கடனா போயிடும். அதனால அதுக்கு என்ன செய்யணும், நாங்க முயற்சி செஞ்சு எங்களால் முடியுமான அடிப்படையில் நிறைவேற்ற முயற்சிக்க வேணும். உதாரணத்துக்கு உங்கள் பெண்டிங் இருக்கு, உங்களுக்கு வந்து என்ன சாதாரணமா வந்து கற்பணியால ஒரு 30 நோம்பு விடுபட்டி வைங்க, பாலூட்டும் காலங்கள்ல ஒரு 30 விடுபட்டி 60 நோம்பு அங்க ஆயிடுச்சு. மாதவிடாய் ஏற்பட்டு அதுக்குள்ள வந்துருமே. அது அப்படி வந்து ஒரு 60 நோம்பு எங்களுக்கு பாக்கியா இருக்கேன்டா. அப்ப நாம என்ன செய்யணும்னு கேட்டா பிறகு வந்து அதை என்ன செய்யணும், கணக்கிட்டு மாசத்துல ஒரு 5 நோம்போ 6 நோம்போ 7 நோம்போ இப்படி நீங்க கணக்கிட்டு நீங்க அதை அழிச்சுட்டு வந்துடும். ஒரு என்னுடைய அல்லாவுடைய கடன் இல்லை, நிறைவேற்ற வேண்டிய கடன்ல ஒரு 20 நோம்பை நான் வந்து பிடிச்சிட்டேன், 25 நோம்பு பிடிச்சிட்டேன், அப்படியே வந்து கவுண்ட் பண்ணி வந்து அது இல்லாம ஆக்கிடும். அது வந்து இது பொடுபோக்காக இருந்தீங்கன்னா அல்லாவுடைய கடன். இது ஒரு ஃபர்ல விட்டீங்களே, ஃபர்ல நீங்க செய்யல, ஃபர்ல விட்டதுக்கான குற்றம் கிடைச்சது. அதனால அதுல மிக கவனமா இருக்குன்னு உண்டு. அதே நேரத்துல வந்து சில நேரங்கள்ல உங்களுக்கு அப்படி நடந்திருக்கும், ஆனா பிடிக்க முடியாத நிலையில தள்ளப்பட்டிருப்பீங்க. எப்படி என்ன உதாரணத்துக்கு கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம், இந்த கேஸ்ட்ரிக் என்பது கொஞ்சம் கடுமையான கேஸ்ட்ரிக், தன் பசியா இருந்தாலே வாந்தி வரும், அவங்களுக்கு தாங்க முடியாத பிரச்சனை. அப்படியான ஆக்கள் மிக்க கேஸ்ட்ரிக்ல அந்த மாதிரி ஆக்களை பொறுத்தவரை நோம்பு பிடிக்க வேலை, அவங்களுக்கு அவங்க ஏலா, அவங்க நோம்பு பிடிச்ச ஆக்கள் தான். இந்த கேஸ்ட்ரிக் என்ற காரணத்தினா பிடிக்க இயலாது. இந்த மாதிரி ஒரு நிலையில இருப்பாங்களா இருந்தா அவங்களுக்கு கடமை இல்லை. அதுக்கு ஃபிதியா குற்றப்பரிகாரமைக்கான அதுவும் இல்லை, குற்றப்பரிகாரமும் இல்லை, கடமையும் இல்லை. அப்ப இதை நாங்க தெளிவா புரிந்து தள்ளாத வயசு ஒரு பொம்பளை வைக்கிறா, ஒரு 70 வயசு 80 வயசு, இவங்களுக்கு ரமலான் மாசம் வருது நோன்பு கடமையா? ஏன்னா தள்ளாத வயசுல நோன்பு பசியோடு இருந்தாங்கன்னா இன்னும் மயக்க முட்டை கீழே விழுந்துருவாங்க. ஏன்னா ஏற்கனவே உடம்பு வலுவிழந்து போய்க்கிறான், இன்னுமே பசி இல்லாட்டி இன்னும் வலுவிழுந்து மயக்க முட்டு விழுந்துருவாங்க. அந்த மாதிரி பெண்களை பொறுத்த வரைக்கும் நோன்பு கடமையான கடமை இல்லை, அவங்க கடமை இல்லை. சரி, கடமை இல்லை, பிறகு அதை நிறைவேற்றணுமா, அதை கணக்கு பண்ணி வந்து ஃபிதியா கொடுக்கணுமா, இல்ல ஒரு நோம்பு ஒரு ஏழைக்கு உணவு கொடுக்கும், 30 நோம்பு 30 ஏழைக்கு உணவு கொடுக்கணுமான்னா அப்படியும் கிடையாது. அவங்களுக்கு கடமை இல்லாட்டி ஏன் குற்றம் முடியுமா? ஒரு கடமையான ஒருத்தருக்கு தான் அது நிறைவேற்றும். அதே நேரத்துல எப்ப தெரியுமா, உங்களோட தாய் இருக்கிறான், தாய் என்ன செஞ்சான்னு கேட்டா கடமையா இருந்து அவங்களுக்கு வந்து உடம்பு தைரியமா இருந்த காலம், அவங்களுக்கு வந்து ஏதோ அந்த மாதவிடாய் காரணத்தினாலேயோ அல்லது அன்றைய தற்காலிக நோய் காரணத்தினாலே விடுபட்டிருக்கிறது, ஒரு 10 நோய் விடுபட்டிருக்கிறது. ஆனா உண்மையில் அவங்க உடம்புல நல்ல வலுவான நல்ல தைரியம். இப்ப திடீர்னு மூத்தா போயிட்டான். இந்த நேரத்தில் குழந்தைகள் அதை நிறைவேற்றணும். வாரிசுகள் நான் எங்க ரொம்ப 10 நோம்பு விடுபட்டிக்கலையா, அப்ப அதை நம்ம என்ன செய்வோம், ஒரு தாத்தா தான் கட்சி கணக்கு பண்ணி, தாத்தா நீங்க 3 பிடிக்கும், நான் ஒரு 3 பிடிக்கிறேன், தம்பி ஒரு 3 பிடிக்கட்டுமே, இப்படி என்ன செய்யணும், வாரிசுகள் வந்து அவங்கள 10 நோம்பையும் கணக்கு பண்ணி பிடிச்சிடணும். இது கடன். இது வந்து ரசூலா சொல்றாங்க வந்து அல்லாஹ்வின் தூதரே, இப்படி வந்து நோன்பு கடமையான நிலையில வந்து அது பிடிக்க வேண்டிய நிலையில அது பிடிக்க முடியாம மூத்தா போயிட்டாங்க, இப்ப நான் நிறைவேற்றணுமா? நபிகள்லாம் சொல்றான், ஆமா நிறைவேற்றணும், இது அல்லாஹ்வுடைய கடன். நபிகள்லாம் சொல்றான், எப்படி கவனம் தாய்க்கு கடன் இருந்தா நிறைவேற்றுவாதானே, அப்ப தாய்க்கு கடன் இருந்தா நிறைவேற்றணும்டா, இதுவும் அல்லாஹ்வுடைய கடன், அதை நிறைவேற்ற நபிகள்லாம் சொல்றான். அப்ப வாரிசுகளை பொறுத்தவரை அவன் நிறைவேற்றும். அதே நேரத்தில் அந்த தாய் என்ன செய்யறான்னு கேட்டா கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் அல்ல வேற ஒரு நோய் பிரச்சனை, அவங்களுக்கு என்ன முடியல, நோம்பு நோக்க முடியாத நிலையில இருக்கிறாங்க. அந்த மாதிரி நிலையில வந்து அவங்க நோம்பு வருது, நோம்பு மாசம் வருது, இப்ப அவங்களுக்கு 30 நோம்பு வந்து பிடிக்கல, இப்ப அவங்களுக்கு கடமை இல்ல நிலையில மூத்தா போறாங்க. இப்ப வாரிசு நிறைவேற்றணுமா? வாரிசுகள் நிறைவேற்ற தேவை.
அப்ப எப்ப நிறைவேற்றணும்னா அவங்களுக்கு கடமை இருந்து நிறைவேற்ற முடியும் இருந்து உடம்பு தெம்பு இருந்து ஆரோக்கியம் இருந்து அந்த மாதிரி நிலையில உள்ளவர்கள் மௌத்தா போயிட்டாங்கன்னா அதற்கு வாரிசையும் நிறைவேற்றணும். இல்லாத ஒன்றுக்கான நிறைவேற்ற தேவை. இப்ப நீங்க என்ன செய்வான்னு கேட்டா உம்மாட பேர்ல வாப்பாட பேர்ல ஹஜ்ஜி செய்வான். ஹஜ்ஜி என்பது இப்ப அவனுக்கு கடமையாக இல்லாத பொழுது செய்யலது. உண்மையில வாப்பா அனுப்பிச்சாங்க உமா அனுப்பிச்சாங்கன்னு கேட்டா ஹஜ்ஜிக்கான எல்லா ஏற்பாடும் செய்யறது. எல்லா ஏற்பாடும் செய்து திடீர்னு மொத்த போயிட்டது. அப்ப பிள்ளைகள் நிறைவேற்றலாம். உமாவுக்கு கடமையாகவே இல்லை, வசதி வாய்ப்பு இல்லை, பாப்பாவுக்கு வசதி வாய்ப்பே இல்லை. இந்த மாதிரி நிலையில உள்ளவங்க பிறகு நீங்க வசதி வாய்ப்பு அடைகிறீங்க. அல்லா சல்லி அதையும் பொருளாதாரம் வந்துட்டு இப்ப நீங்க உம்மோட பேர்ல பாப்பாட பேர்ல ஹஜ்ஜி செய்யணும்னா தேவையில்லை. ஏன் தேவையில்லை? பாப்பா தானே கடமை இல்லையே, உம்மா தானே கடமை இல்லையே. கடமையான வாக்களுக்கு தானே வந்து ஹஜ்ஜி செய்யணும். எனவே அப்ப இதையும் நாங்க டிஃபரெண்ட் என்ன செய்யணும் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப அந்த அடிப்படையில அப்ப நம்ம என்ன சொல்ல வரோம்னு கேட்டா மாதவிடாய் ஏற்பட்ட அந்த பெண்கள் வந்து அவங்களுக்கு வந்து பிறகு நிறைவேற்ற முடியுமான நிலைமை ஏற்பட்டால் உடம்பு எல்லாம் தைரியமா இருக்கு, ஒரு பிரச்சனை இல்லை, அப்ப அவங்க கணக்கு பண்ணி பிடிச்சிடணும். கற்பிணி தாய்மார்கள் வந்து கணக்கு அவங்க ஈடுபடணும், கணக்கு பண்ணி பிடிச்சிடணும். ஆனா இதுல என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டா இல்ல கற்பிணி தாய்மார்கள் வந்து நிறைய நோம்பு ஈடுபடுது தானே, 2 வருஷமாக்குள்ள வந்து 2 வருஷம் பால் விட்ட காலம் வந்து அதுல 60 போயிடும். கற்பிணி தாய்மா 90 நோம்பு வந்துருமே, 90 நோம்பு எப்படி கேளுமா? அந்த பெண்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும். ஒரு குழந்தைய பெக்க போய் தானே இந்த நிலைமை, 90 நோம்பு எனக்கு பாக்கியா இருக்கே. சரி அதை அது சில நேரங்கள்ல அப்படியே முடிஞ்சிட்டு இன்னொரு புள்ள உண்டாயிட்டானா திருப்பி 90 போயிடும். அவ கிட்டத்தட்ட 200 நோம்பு அளவுக்கு ஆயிடும். பெண்களை யோசிப்பாங்களே, நம்ம வந்து இவர் ஓசியா இருக்கிறாரு, இவருக்கு ஒரு பிரச்சனை இல்லை, நம்ம தான் 200 நோம்பு பிடிக்கணுமா? எவ்வளவு கஷ்டமான காரியம் நினைப்பீங்க. ஆனா என்ன செய்யறது, எங்களுக்கு உடனே பிடிக்கணும் இல்லையே, கொஞ்சம் கொஞ்சமா அதே பெண்கள் அதை என்ன செய்யணும், வரையறை செஞ்சு ஒரு மாசத்துக்கு 2 நோம்போ 3 நோம்போ நான் பிடிச்சிட்டு ஆகமான ஒரு நீயத்தை வச்சுக்கொண்டு அந்த எண்ணத்தை மையப்படுத்தி நீங்க பிடிச்சிட்டு போயிடும். ஏன்னா அந்த ஹதீஸ்ல எப்படி வருமானு கேட்டா இந்த பிரியாணிகளுக்கு தான் பிரியாணியை சேர்த்து அந்த ஹதீஸ் வரும். கற்பிணி தாய்மார்கள், பாலூட்டும் தாய்மார்கள், பிரியாணிகள் 3ஐயும் சேர்த்து சலுகை வழங்கப்படி வரும். 3ஐயும் சேர்த்து சலுகை வழங்கப்பட என்ன சலுகை என்ன அந்த காலத்தை விட்டுறதுதான், பிறகு நிறைவேற்றணும். இப்ப அதுல வந்து பிரியாணிகளுக்கு சலுகை நோம்பு விடலாம், பிறகு பிடிக்கணுமா? பிடிக்கத்தானே வேணும், பிடிக்கணும். பிறகு பிரியாணிகள் பிடிக்கணுமாண்டா ஏன் கற்பிணி தாய்மா பிடிக்க கூடாது? எப்படி பாலூட்டு தாய்மா பிடிக்க கூடாது? எப்படி 3 ஒரே வார்த்தை வருது. கற்பிணி தாய்மாருக்கு சலுகை, பிரியாணிகளுக்கு சலுகை, அது போன்று வந்து பாலூட்டு தாய்மாருக்கு சலுகைன்னு 3 சேர்த்து வருது. வரும்போது சிலாக்கள் என்ன சொல்றாங்க, இல்ல கற்பிணி தாய்மாருக்கு சலுகைன்னு பிடிக்க தேவையில்லை, பாலூர் தாயம் சலுகைன்னு பிடிக்க தேவையில்லை அப்படி சொல்றாங்க இல்லையா? எப்படி விளங்கினீங்க நீங்க? உங்களுக்கு யார் ஆதாரம் சொன்னா அப்படி? ஏன்னா அந்த ஹதீஸ்ல 3 சேர்ந்தானே வருது. பிரியாணிகளுக்கு நீங்க திரும்ப பிடிக்கலாம்னு சொல்றீங்க, மத்தாக்கள் எப்படி பிடிக்கலாம் எப்படி சொல்றீங்க? சலுகைக்கு என்ன அர்த்தம்? சலுகைக்கு ருக்ஸத்துக்கு என்ன அர்த்தம்னு கேட்டா உங்களுக்கு அந்த ரமலான் நீங்க பயணம் போறீங்க, அது ஏன் டயர்டா இருக்கு, உங்களுக்கு முடியுமானா பிடிங்க, லாங் பயணம் போறீங்க முடியாது விடுங்க, விட்டு போட்டு பிறகு என்ன செய்ய பிடிக்கும், பிறகு நாங்க பிடிச்சுக்கணும் அதை. அப்ப எனவே இதை வந்து பிடிக்க தேவையில்லைன்னு சொல்றவர்கள் இந்த ஆதாரம் காட்டுறாங்க. அப்ப இந்த ஹதீஸ் பிரகாரம் என்ன செய்யணும், தெளிவாக நாங்க பிறகு என்ன செய்யணும், கணக்கு பண்ணி பிடிக்கணும் என்ற அடிப்படையை புரிந்து கொள்ள வேண்டும். அதுக்கு நான் எக்ஸ்ட்ரா விளங்கப்படுத்தினேன். முடியாத கட்டம் வந்தால் உடம்புல பிரச்சனை வந்தால், அவங்களுக்கு வந்து நோம்பு நோட்ட உடம்பு பாதிக்கும் வந்தால் அவங்க என்ன செய்ய தேவையில்லை, பிடிக்கவும் தேவையில்லை, ஃபித்யா சட்டமும் கிடையாது. இதை புரிந்து கொள்ளணும். சரி, அடுத்ததா பாத்தீங்கன்னா சில மாதவிடாய் காலத்துள்ள ஆட்களுக்கு வந்து என்ன செய்யணும்னு கேட்டா தொடர்ந்தேர்ச்சியான இரத்த போக்கரிக்கும். அப்படி சில நோய்கள் இருக்கும், சில பெண்களுக்கு நோய் இருக்கும். அது வந்து மாதவிடாய் அல்ல, அது நிரம்பினால் ஏற்பட்ட ஒரு மாற்றம். அதனால என்ன செய்யணும்னு கேட்டா தொடர்ந்தேர்ச்சியான அந்த பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கும், மாச கணக்கு பிரச்சனை இருக்கும். அவங்க அதுக்கான ட்ரீட்மெண்ட் மருத்துவம் செஞ்சு கொண்டே இருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு நிலையில் உள்ள பெண்களாக இருந்தா இப்ப அவங்க எப்படி தொழுகிறது, எப்படி நோம்பு நோக்கிறது, இன்னொரு சாரி பிரச்சனை வரும். அதுக்கு இஸ்லாத்துல அழகான தீர்ப்பு. என்ன தீர்ப்புண்டா, இது நபிகள் நாயக காலத்துல வந்து ஒரு பெண்மணி வாராங்க. இது புகாரில 228வது இலக்கமா பதிவு செய்யப்பட்டிருக்கு. வந்து என்ன கேட்கிறாங்கன்னா, அல்லாஹ்வின் தூதரே, நான் வந்து எனக்கு இந்த இரத்த போக்கு தொடர்ந்தேர்ச்சியா வருகிறது, பல அத்துகர்,
நான் சுத்தமாக முடியாத நிலைமை ஏற்படுது. அப்ப நான் வந்து ஆதவுசலா, அப்ப வந்து நான் என்ன செய்யறது, தொழுகை விடவா தொலைவா என்ன செய்யறதுன்னு கேட்கிறான். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்றாங்க என்ன தெரியுமா, இது வந்து இந்த மாதாலும் இருக்கும், இது ஒரு நோய், இது வந்து மாதவிடாய் அல்லது உங்களுக்கு நரம்பில் ஏற்பட்ட ஒரு பிரச்சனை, உங்களுக்கு இது ஒரு நோயா இருக்கிறது. ஆனா வலைசு பிஹைல், இது வந்து மாதவிடாய் இல்லை சொல்லிப்பட்டு நபிகள் நாயகம் சொல்றான். அப்படி உங்களுக்கு வந்தா நீங்க என்ன செய்யுங்கன்னு கேட்டா, வளமையா உங்களுக்கு தெரியும் எத்தனை நாள் வந்து வரும் மாதவிடாய், அந்த நாள்ல நீங்க என்ன செய்யணும்னு கேட்டா நீங்க வந்து தொழக்கூடாது. உதாரணத்துக்கு மாசத்துல தொடர்ந்தேச்ச இரத்த போக்கு வருதுண்டா அவங்களுக்கு தெரியும் 7 நாள் வந்து வந்து வராது, 7 நாள் தான் மாதவிடாய் காலம், அப்படி இருக்குமா இருந்தா அந்த 7 நாள் நீங்க என்ன செய்யணும், நீங்க தொலை தேவையில்லை. 7 நாள் தாண்டின பிறகு நீங்க என்ன செய்யுங்கன்னா தொழுங்க. ஆனா கண்டிஷன் தெரியுமா, தவல்லையே லிக்குள்ளி சலாத்தின், ஒவ்வொரு தொழுகைக்கும் நீங்க வந்து ஒழு செஞ்சு போகணும். ஒழு முடிகிற காரியங்களுக்கு தானே, ஒழுவு முடிகிற காரியம் ஏற்படாத வரைக்கும் நம்ம என்ன செய்யலாம், நாங்க தொடர்ந்தேச்சியா தொழலாம் தானே. உலகருக்கு நீங்க ஒளி செய்றீங்க, மாதிரி ஒளி செய்றீங்க, இஷாவுக்கு தொலை போறீங்க, உங்களுக்கு ஒழு முறியல, அந்த ஒழுவுக்கு நம்ம இஷா தொழலாம். இப்ப லொஹருக்கு ஒளி செய்றீங்க, ஒழு முறியல, அந்த அசருக்கு தொழலாம், மாதிரி விஷா சுப தொழலாம். ஒழு முறியாம இருக்கும் காலமெல்லாம் செய்யலாம். 1க்கு 2க்கு போகாம ஒழு முறிக்கிற காரியம் நடைபெறாம இருந்தா நம்ம ஒழு முறியாது, அந்த ஒழுவை கொண்டு திருப்பி தொழலாம். ஆனா இதுல என்ன கண்டிஷன் கேட்டா, இவங்களுக்கு ஒழு வந்து முறியலையோ, இப்ப வந்து அந்த காலம் வந்த 7 நாளை தாண்டின பிறகு அவங்களுக்கு ரத்த போக்கு வந்துட்டு இவங்க தொழலாம், வந்து கொண்டிருந்தாலும் பிரச்சனை கிடையாது, அது தொழலாம். அந்த நோய் தான், நோய் என்ற அடிப்படையில் இருக்குமான்னு தொழலாம். தொழுது கொண்டிருக்கிற பொழுது ஒவ்வொரு வக்துக்கும் அவங்களுக்கு ஒழு முறிகிற காரியம் எது முடிக்கிற காரியம் எது நடக்கல. ஆனா அடுத்த வக்து மகரிப்புக்கு வந்து தொழுதுட்டாங்க, இஷாவுக்கு வந்து ஒழு முறிக்கிற காரியம் நடக்கல, ஆனாலும் கூட ஒளி செய்யணும். அவங்களுக்கு மட்டும் ஒரு சட்டம், அந்த மாதிரி காலத்தில் உள்ளவர்கள் மட்டும் சட்டம் கேட்டா, அவங்க தவல்லையே லிக்குள்ளி சலாத்தின், ஒவ்வொரு தொழுகைக்கு நீங்க என்ன செய்யணும், ஒளி செய்யணும் நபிகள்லாம் சொல்றாங்க. அப்போ வந்து இதை நம்ம வந்து அந்த மாதிரி நோய் உள்ளவர்கள் வந்து கடைபிடிக்கணும். இப்ப அடுத்த கேள்வி வரும், சரி தொழுகை சரி, அவன் நோம்பு அந்த மாதிரி உள்ளாக்கள் நோம்பு காலம் வருது, தொடர்ந்தேச்சியான இரத்த போக்குள்ளாக்கள் ஆயிக்கிறாங்க, இவங்களுக்கு 30 நாளும் நோம்பு பிடிக்கிறது இல்லையா, அப்படி ஒரு பிரச்சனை வருந்தானே, அவங்களுக்கு என்ன சட்டம், அவ எப்படி புரியுது, அவங்களும் அதே சட்டம் தான். 7 நாள் நீங்க என்ன செய்யுங்க, வளமையா உங்களுக்கு தெரியும் எத்தனை நாள் வரும் என்று, அந்த நாளை வந்து நீங்க என்ன செய்யணும், நோம்பு பிடிக்காம இருங்க, அது மாதவிடாய் நினைச்சிருங்க. மற்ற நாட்களுக்கு இந்த மற்ற நாட்கள் அப்ப வந்து 23 நாள், அப்ப அந்த 23 நாள் என்ன செய்யணும், நோம்பு பிடிங்க, தப்பு கிடையாது. அந்த ஒரு சட்டத்தை வச்சுதான் விளங்குறோம், ஒரு சட்டத்தை வச்சு இன்னொரு சட்டம் விளங்குறது. அப்ப எனவே ரசூலா தொழுகையும் கடமை, நோம்பும் கடமை, தொலை சொல்றாங்க. அப்ப நோம்பு கடமை, நோம்பு பிடிக்கத்தானே சொல்லணும், அப்ப நோம்பு பிடிக்கலாம், அப்ப என்ன செய்யலாம் புரிந்து கொள்ளலாம். அப்ப அதே நேரத்துல வந்து இதை வச்சு வேற சட்டம் வழங்கலாம். சிலாக்களுக்கு வந்து இந்த நீர்க்கடுப்புன்னு சொல்லுவாங்க, நீர்க்கடுப்புன்னா அந்த அவங்களுக்கு இந்த ஒன்றுக்கு போறது தொடர்ந்தேச்சியான செஞ்சு போய்கொண்டே இருக்கும். அப்படின்னா சொட்டு சொட்டா என்ன செய்யும், அவங்களுக்கு அது வந்து லீக் ஆகி கொண்டே இருக்கும். அப்படியான நோய் இல்லாக்கள் வயசு போனாக்கள் லீப்பாங்க. சிலாக்கள் வந்து அந்த நீர்க்கடுப்பு வந்தாக அப்படி நிலைமை வந்து நடந்து கொண்டே இருக்கும். அந்த மாதிரி ஆக்களை பொறுத்த வரைக்கும் அவங்க நிலைமை என்னன்னு கேட்டா, அவங்க இந்த சட்டம் தான், இது ஒரு நோய் தான் அவங்களுக்கு. தொடர்ந்தேச்சா வந்து ஓடி என்ன செய்யறது, அவங்க வந்து என்ன செய்யணும், ஒவ்வொரு வக்தும் ஒளி செய்யுங்க, ஒளி செஞ்சது பிறகு தொழுது கொண்டிருக்கிறாங்க, சில நீர் கசிய வாய்ப்பு இருக்கு, கசிஞ்சு போகட்டும், அது தொழுக முடியாது. அசுத்தம் வெளியேறினா வந்து தொழுக முடியும் தான். ஆனா இது நோயா இருக்கிறது, நோயாக இருப்பதனால அவங்களுக்கு அப்படி அசுத்தம் வெளியேறினாலும் நீர் வந்து கசிந்தாலும் அவங்க எந்த ஒரு ஒண்ணுமே நினைக்க தேவையில்லை. இது ரசூலுல்லாஹ் எங்களுக்கு வழங்கின சலுகை. இதனால என்ன செய்யலாம்னு கேட்ட, நிறைய ஆண்கள் நிறைய பெண்கள் தொழாமிக்கிறான், இல்லைங்க முடியல, அது தொடர்ந்து வச்சியாக வந்து கசிஞ்சு கொண்டிருக்கிறது, நான் எப்படி தொழுகிறது, அசுத்தம் தானே, அசுத்தத்தை எப்படி தொழுகிறது தொழாம இருக்கிறான். இஸ்லாமிய மார்க்கம் வந்து எல்லாத்துக்குமே தீர்வு சொன்ன மார்க்கம். எதுக்குதான் தீர்வு சொல்லல, நீங்க தீர்வு சொல்லாத ஒண்ணு சொல்லுங்க, தீர்வு சொல்லாத எதுவுமே கிடையாது, எல்லாத்துக்கும் தீர்வு சொல்லிக்கிறது. அப்ப நான் புரியும். அதே மாதிரி சில அந்த காற்று பிரிகிறது, காற்று பிரிய ஒரு நோய் சிலாக்களுக்கு, அவங்களுக்கு வந்து அதாவது அந்த வாயு வெளியேறிக்கொண்டே இருக்கும், எப்போ பார்த்தாலும் வாயு வெளியேறிக்கொண்டே இருக்கும். இந்த மாதிரி ஒரு நோய் அவங்களுக்கு இது மாதிரி ஆட்களுக்கு வந்து தொழுவுற பிரச்சனை. இப்போ தொழுவுற எப்படி பிரச்சனை, தொலை போல வாயு வெளியாகுது. அப்ப இந்த மாதிரி ஒரு நிலை அவங்க அதுக்கு மருத்துவம் செய்வாங்க, மருத்துவம் செஞ்சாலும் கூட அது வந்து மருத்துவம் வந்து கேட்காம இருக்கும். அந்த மாதிரி நிலையில் உள்ள ஒரு சட்டம் என்ன, இதான் சட்டம். அப்ப வந்து இந்த ஹதீஸ் வந்து நிறைய சட்டங்களுக்கு ஏற்படுது, தொழுகைக்கு மட்டும் அல்லது நோம்பு, அது மாதிரி வந்து நீர்க்கடுப்பு வந்தா,
அல்லது காட்டு பிரிய பிரச்சனையில வந்து ஏதாவது அசௌகரியங்கள் ஏற்படுற தொடர்ந்தேர்ச்சியான வாயு பிரச்சனை இருந்தா, இந்த மாதிரி எல்லா பிரச்சனைகளுக்கும் இஸ்லாத்துடைய தீர்வு என்ன தெரியுமா? இது வந்து நீங்க வந்து அந்த கணக்கு கவுண்ட் பண்ணுங்க. அப்ப ஆண்களை பொறுத்தவரை கவுண்ட் பண்ண தேவையில்லை. பெண்கள் தான் வந்து அவங்களுக்கு என்ன செய்யணும், அந்த 7 நாள் வந்து கவுண்ட் பண்ணணும். ஆண்களை பொறுத்தவரை அப்படியா? அவங்களுக்கு அப்படி ஒன்றும் கிடையாது. அவங்க வந்து தொடர்ந்தேர்ச்சியா அந்த பின்பற்றி கொண்டே போக வேண்டாம், இந்த தொழுது கொண்டே போக வேண்டியதான், நோன்படிச்சு கொண்டே போக வேண்டியதான். அவங்களுக்கு எந்த பிரச்சனையும், நோன்படிக்கிறதுல வந்து பிரச்சனை வராது. தொழுகிற மட்டும் ஆண்களுக்கு பிரச்சனை வரும், நோன்படிக்கிறது அந்த பிரச்சனை வராது. அப்ப எனவே இதை நம்ம என்ன செய்யணும்னு கேட்டா, இஸ்லாமிய மார்க்கம் வந்து அதுக்கும் இந்த சட்டங்களை வச்சு நிறைய செய்திகளுக்கு வழிகாட்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். சரி, அடுத்ததா பாத்தீங்கன்னா இப்ப வந்து ஹஜ்ஜிக்கு போறாங்க. ஹஜ்ஜி போன நேரத்துல வந்து அவங்களுக்கு போனதுக்கு பிறகு வந்து என்ன நடக்குதுன்னு கேட்டா, அவங்களுக்கு மாதவிடாய் வந்துட்டு இப்ப ஹஜ்ஜி செய்யறதா உம்ரா செய்யறதா ஒரு பிரச்சனை வரும். அதுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஆயிஷா நாய் கூட்டிக்கொண்டு போறாங்க. இது வந்து புகாரில 305 இலக்கம் வருகிறது. போன நேரத்துல வந்து அப்ப ஆயிஷா நாய் வந்து அழுது கொண்டிருக்கிறான். அழுது கொண்டிருக்கிற நேரத்துல ரசூல்லா கேட்கிறான்னு தெரியுமா, ஆயிஷாவே என்ன உங்களுக்கு மாதவிடாய் வந்துட்டா அப்படி கேட்கிறான். ஆமா மாதவிடாய் வந்துட்டு. அப்ப நபிகள்லாம் சொல்றாங்க, இது வந்து அல்லாஹ் தஆலா ஆதமுடைய பெண்களுக்கு ஏற்படுத்தியிருக்கிற ஒரு விதி சொல்லிவிட்டு, சரி அப்ப ரசூல் சொல்றாங்க வந்து நீங்க வந்து தவாஃபை தவிர, தவாஃபுக்கு செய்யற தவாஃபை தவிர நீங்க மற்ற எல்லா காரியங்களும் செய்யுங்கன்னு சொல்றான். அல்லாஹ் தத்தூஃபி பில் பைத், தவாஃபு செய்யக்கூடாது. தவாஃபு தவிர நீங்க மற்ற என்னென்ன முஸ்தலிஃபாவில் தங்குறது, இது மாதிரி எந்த காரியங்கள் இருந்தாலும் கூட எல்லா காரியத்தையும் நீங்க செய்யுங்க. இதை எப்ப செய்யறது? அப்ப அவங்க எப்ப அதுல இருந்து கிளியர் ஆகுறாங்களோ, எப்போ சுத்தமாகுவாங்களோ, சுத்தமாகிற காலங்கள்ல அதை செய்ய வேண்டியதான். அதுக்கு கொஞ்சம் டிலே ஆகும், பிரச்சனை கிடையாது. அவன் சுத்தம் வரும் வரைக்கும் வெயிட் பண்ணி இருந்து அவன் அதை செஞ்சுட்டாங்கன்னா அந்த ஹஜ்ஜுடைய முழுமை பெற்றும். அதனால வந்து அப்ப ரசூல்லா எதை தடுக்கிறாங்கன்னு கேட்டா, தவாஃபு செய்வதை தான் செஞ்சுக்கிறாங்க, தடுத்திருக்கிறாங்க என்ற அடிப்படையை நாம என்ன புரிந்து கொள்ள வேண்டும். அது வந்து உம்ராவும் அப்படித்தான். உம்ரா பொறுத்த வரைக்கும் அவருக்கு என்ன செய்யுது, அவங்க வந்து உம்ரா பொறுத்த வரைக்கும் நாங்க திட்டம் போட்டுக்கொள்ளலாம். ஏன்னு கேட்டா ஹஜ்ஜை பொறுத்த வரைக்கும் உண்மையில அந்த காலத்துல போகணும். உம்ராக்கு அப்படி ஐயா, உம்ரா காலம் கிடையாது. இப்ப அந்த பெண்களை யோசிக்கலாம், நம்ம உம்ரா போறோம்னா நம்ம வந்து இந்த பீடியட் வார காலம் இல்லாம, அது இல்லாம சுத்தமான காலங்கள் இருக்கிற அந்த காலத்து பகுதியை பார்த்தா நம்ம உம்ரா போகணும். ஏன்னா அது வந்து இல்லாட்டி அசௌகரியமோ, இல்லாட்டி அது வந்து நம்ம கிளியர் ஆகும் வரைக்கும் வந்து எனக்கு குறிப்பிட்ட நாள் தான் இருக்கணும். அங்க அந்த குறிப்பிட்ட நாட்கள்ல ஏன் நம்ம வந்து அந்த வேலையை முடிச்சுக்கொள்ளுமே. அப்ப அதை அவங்க திட்டம் போட்டு அதை மையப்படுத்தி கொண்டு அவங்க போனாங்கன்னா கிளியர் ஆயிரும். அதை வந்து கவனத்தில் கொள்ளணும். சரி, அடுத்தது வந்து சிலாக்கள் என்ன செய்வாங்க, ரமலான் மாசம் வந்தோம் என்ன செய்வான்னு கேட்டா, மாத்திரைக்கு தான் மாத்திரை போட்டு என்ன செய்வான்னு கேட்டா, நம்ம வந்து இல்லாட்டி மாதவிடாய் வந்துட்டுன்னா தொலை போகணும் பள்ளி வாயிலுக்கு, பிரச்சனை நோம்பு பிடிக்கிற பிரச்சனை, பிறகுலாம் நோம்பு பிடிச்சவங்கலாம் ஈக்க இயலாது, அதெல்லாம் கரைச்சப்பட்ட வேலை, அதுக்கு டைம் எல்லாம் எடுக்க இயலாது. அதுக்கு மாத்திரை போட்டுருவோம். மாத்திரை போட்ட மாட்டா என்ன நடக்கும், ரமலான் முழுக்க வந்து நம்ம வந்து எதுவுமே எங்களுக்கு ஏற்படாது. அப்ப நம்ம வந்து நோம்பு பிடிச்சிடலாம், நாங்க வந்து அதுல பிரச்சனை இல்லாம இரா வணக்கத்துல ஈடுபட்டுலாம். அந்த மாதிரி ஒரு நிலை வந்து சிலாக்கள் அப்படி செய்யலாம். அப்படி செய்யலாமா என்று கேட்டா செய்யக்கூடாது. அந்த மாதிரி காரியங்கள் தவறு, தப்பு. ஏன் தப்புன்னு கேட்டா, இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அந்த சட்டத்தை ஏன் வச்சுக்கிறாங்க, இப்படி ஒரு நிகழ்வு ஏற்படும், இப்படி ஒரு நிகழ்வு ஏற்பட்டா அதுக்கு நீங்க தொழாமிருங்க, பிறகு நீங்க தொழுங்கன்னு ஏன் வச்சுக்கிறாங்க. அது இயற்கை நடைபெற அம்சம், அதுக்கு தடை போடல ரசூலுல்லா. ஆனா அதை விட நீங்க மாத்திரை போறதுனால உடம்புக்கு கேடுதான். உடம்புக்கு என இயற்கையில வரக்கூடியதை நீங்க நிறுத்துனீங்கன்னா அதுல உண்மையில கேடு இருக்கிறது, உண்மையில சரியான கேடு இருக்கிறது. இப்ப அந்த கேட்டை நாங்க உருவாக்கி கொள்வோம். அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன் சொல்லி காட்டுறான்னு கேட்டா, வலா துல்கு பிஐதிக்கும் இலா தஹலுகா, உங்களோட கரத்தினாலேயே உங்களை நீங்கள் அழித்துக் கொள்ள வேணும்னு சொல்றான். உங்களுக்கு கரத்தினா உங்களை நீங்க அழிச்சு கொள்ள வேணாம். இப்ப நீங்க மாத்திரை போட்டீங்கன்னா, அதை தடுப்பதற்கு மாத்திரை போட்டீங்கன்னா இன்னொரு கேடு வரும். அப்ப அந்த கேடை நீங்க தேடிக்கொள்றீங்க. அப்ப அல்ல தேட வேணாம்னு சொல்றோம். அப்ப எனவே அந்த மாதிரி பெண்கள் வந்து மாத்திரை போடுறதோ, அல்லது உம்ராவை போக்கல மாத்திரை போடுறதோ, அல்ல ஹஜ்ஜு போக்கல மாத்திரை போடுறதோ, அதை தடுத்து நிறுத்தி வைக்கிறதோ, அதெல்லாம் செய்யக்கூடாது. உம்ரா பொறுத்த வரைக்கும் வந்து அவங்க கணக்கு பண்ணி இந்த அவங்களுக்கே தெரியும், அதை பார்த்து போய்கொள்ள வேண்டியதான். அது இல்லாம என்ன செய்யக்கூடாது, இது செய்யக்கூடாது என்ற அடிப்படையை நாங்க தெளிவாக புரிந்து கொள்ளணும். சரி, அடுத்ததாக வந்து இப்ப வந்து அந்த பெண்களை பொறுத்த வரைக்கும் வந்து சில நேரங்கள்ல ஆடைகள்ல வந்து அசுத்தங்கள் பற்றிக்கும்.
என்ன அசுத்தம் வந்து மாதவிடாய ரத்தங்கள் சில நேரங்களில் பட்டிருக்கலாம். இந்த மாதிரி பட்டா இந்த ஆடையோட ஒருத்தர் தொலையலுமா? அப்படி ஒரு ஏன்னா அந்த ஆடையை வந்து தொழுதுட்டாங்க, அந்த ஆடையோட தொழுது முடிஞ்சுதான் பாக்குறாங்க வந்து இந்த மாதிரி இரத்தம் பற்றிருக்கிறது, இதுக்கு என்ன நிலைமைன்னு பார்த்தா அது வந்து ரசூலுல்லாஹ் காலம் இந்த மாதிரி சொல்லப்படுது. இது வந்து புகாரி 307 இலக்கம் செய்யப்படுகிறது. இதான் அசாப சௌபா ரசூல் சொல்றான், உங்களோட பெண்களுக்கு வந்து அந்த ஆடைகள் அந்த மாதிரி பட்டால் நீங்க முதல்ல என்ன செஞ்சா அது காஞ்சிருந்தா சுரண்டி விடுங்க. அதுக்கு பிறகு தண்ணியை வந்து தொளிச்சு வந்து அந்த அந்த சுத்தப்படுத்திட்டு தொழுங்க, பிரச்சனை இல்லை. அந்த ஆடையோட கூட தொழலாம். அதான் அந்த ஆடை அசுத்தமா அந்த பகுதியை வந்துட்டு சொன்னாங்க, அதை வந்து நீங்க வந்து தண்ணி தொளித்து சுத்தப்படுத்திட்டு அந்த அந்த ஆடையோட ரசூலா தொழு மாரம்பிகள்லாம் பண்ணிக்கிறாங்க. அப்ப எனவே அந்த சட்டத்தை புரிஞ்சுக்கணுமே. யாரோ ஒருத்தர் கேட்டதுக்கு என்ன சட்டம், என்ன தீர்வு? அப்ப அந்த மாதிரி ஒரு நிலைமை நீங்க வந்து வெளியூர்ல இருக்கிறீங்க, வெளியூர் போய்க்கிறீங்க, அந்த மாதிரி ஒரு நிலை உங்களுக்கு ஏற்பட்டீங்க, நிறைய ஆடைகள் கொண்டு போகல, அந்த மாதிரி நிலையில ஏற்படுகிற பொழுது இதை நாம் என்ன செய்யலாம், கடைபிடிக்கலாம் என்ற அடிப்படையை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சரி, அடுத்ததாக வந்து இப்ப ஒருத்தர் மாதவிடாய் ஏற்பட்டால் அல்லது குளிப்பு கடமை ஏற்பட்டால் இது மாதிரி நேரங்கள்ல வந்து நம்ம எப்படி குளிப்பது, குளிக்க முடியாத நேரத்தில் எப்படி தயமம் செய்வது, அது சம்பந்தமாக கூட இஸ்லாம் வந்து அழகாக வழிகாட்டுகிறது. இப்ப இதை நம்ம தெளிவா எப்படி புரியணும்னு கேட்டா, முதலாவது வந்து ஒரு பெண் இருக்கிறான், ஆண் இருக்கிறான், அவங்களுக்கு வந்து அந்த கடமை ஏற்படும், கடமையான குளிப்பு நிறைவே ஏற்றணும். ஆனா அவங்களை பொறுத்த வரைக்கும் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு தலையில காயமில்லை அல்லது வந்து உடம்பு வந்து தண்ணி பயன்படுத்தக்கூடிய ஒரு நிலைமையில் இருக்கிறது, அல்லது வந்து கடுமையான குளிர் பிரதேசத்தில் இருக்கிறாங்க, தண்ணி பயன்படுத்தினா உடம்புக்கு பாதிப்பு, அல்லது வீசிங் ப்ராப்ளம், தொய்வுன்னு சொல்லுவான், தொய்வுன்னா அந்த அந்த இழுப்புன்னு சொல்லுவான், அந்த மாதிரி ஒரு பிரச்சனை. இது மாதிரி பிரச்சனையை உள்ளாக்களும் தண்ணி பயன்படுத்த முடியாத நிலை இருக்கிற பொழுதோ அவங்களுக்கு இஸ்லாம் என்ன சொல்லுன்னு கேட்டா, குளிப்பு கடமையாக இருந்தாலும் அதுக்கு நீ குளிக்க தேவையில்லை, அதுக்கு பகரமா தயமம் செய்யும் சொல்லுது. தயமம் எப்படி செய்யறது? தயமம் வந்து இப்படி அடிக்கிறது, இப்படி ஊதி விடுறது, முகத்தை இப்படி தடவுறது, இந்த கையால இப்படி தடவுறது, இந்த கையால இப்படி தடவு, அவ்வளவுதான். ஒரே அடியில் 2 வேலை ரசூல வழிகாட்டுறான். தட்டியாச்சு, ஊதியாச்சு, முகத்தை இப்படி தடவியாச்சு, அதுக்கு பிறகு இந்த கையை தடவியாச்சு, இந்த கை தடவுதான். இந்த கையளவுக்கு வந்து தடவணும் சொல்ற செய்தியெல்லாம் பலவீனமான செய்தி, இந்த அளவுக்குலாம். அப்ப இதை நம்ம என்ன செய்யணும், கவனத்தில் வந்து கொள்ள வேண்டும். அப்ப என்ன தெளிவா விளையாடுங்களுக்கு இப்படி தடவியாச்சு, அப்ப ஊதியாச்சு, முகத்தை தடவியாச்சு, இந்த மாதிரி தடவியாச்சு. சரி, இதே நேரத்துல வந்து நபிகள் நாயக காலத்துல வந்து ஒரு நபித்தோழர், அவருக்கு வந்து தயம சட்டம் தெரியும், ஆனா குளிப்பு கடமையான வந்து எப்படி செய்யணும்னு தெரியல. அவர் என்ன செய்யறாருன்னு கேட்டா வந்து மண்ணில உருண்டு பிறல்றார். அப்படி குளிக்கும் போது தண்ணி தானே ஃபுல்லா ஊத்துவோம், என்ன செய்யறான்னு கேட்டா மண்ணுக்குள்ள பிறண்டு உருண்டு செய்யறாரு. அப்ப பிறல்றாரு, பிறண்டுட்டு மண் முழுசா மண் பட்டுட்டு ரசூலுல்லாஹ் வந்து சொல்றாரு, வந்து எல்லாம் குதிரை இந்த மாதிரி நான் செஞ்சேன், என்ன சரியானு கேட்கிறாரு. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இல்லை இது இப்படியெல்லாம் செய்ய தேவையில்லை, இப்படி செஞ்சா போதும், எப்படி தட்டி ஊதி முகத்தை தடவி இப்படி செஞ்சா போதும் ரசூல் சொல்லி கொடுக்குறான். அப்ப என்ன அவர் தெரியாம செய்யறாரு, ரசூல் அதுக்கு வழிகாட்டுறாங்க. அப்ப நம்ம இது உண்டு. இது மாதிரி நபிகள் நாயக காலத்துல வந்து குளிர் பிரதேசம். அப்ப ஒரு நபித்தோழர் என்ன செய்யறான்னு கேட்டா, அவர் குளிப்பு கடமை ஆயிட்டு அவர் தயமம் செய்து கொண்டு தொழுகை நடத்துறார். பின்னுள்ள மக்களுக்கு வந்து அவங்களுக்கு இந்த திருப்தி இல்லை. அவங்க என்ன செய்யறான்னு கேட்டா உடனே வாராங்க. எங்க வாராங்கன்னா ஊருக்கு வருவாங்க தானே. ஊருக்கு வந்த பிறகு என்ன செய்யணும்னு கேட்டா, அல்லாஹ் இவரு கடமை, ஆனா தயமம் செஞ்சு தொழுகை நடத்தினது என்னன்னு கேளுங்க அப்படி கேட்கிறான். ரசூலா கூப்பிடுறான், என்னப்பா என்ன பிரச்சனை, ஏன் இந்த மாதிரி செஞ்சா? அவர் வசனங்கள் அடுக்கிறார். அல்லாஹ் குர்ஆன் சொல்றான், வலா தூபி ஐதீக்கும் தகலுக்கா வலா தக்துலு அன்ஃபுஸக்கும், உங்களை நீங்கள் கொண்டு கொள்ள வேணும் சொல்லி காட்டுறான். கடும் குளிர், நான் பார்த்தேன், இதுக்கு தண்ணி பயன்படுத்தினா எனக்கு உடம்பு பாதிக்கப்படும் நான் நினைச்சேன், எனக்கு அந்த குளிர் தாங்க முடியாது எனக்கு தெரியும், என் உடம்பு தெரியும், அதனால தயமம் செஞ்சவங்க தொலைவீச்சு சொல்லும்போது ரசூல் சொல்றாங்க, ரசூல் சொல்லல ஒன்றும், சிரிச்சு அங்கீகாரம் வழங்கினான். சிரிச்சுட்டு ஆஹா சரி, சிரிச்சு அங்கீகாரம் வழங்கினா வருது. அப்ப நீங்க வந்து நூறெளிய பகுதியை போய்க்கிறீங்க, கடும் குளிர், அப்ப கடுமையான குளிரா இருக்கு. இப்ப அந்த மாதிரி ஒரு குளிப்பு கடுமையான நிலைமை ஏற்பட்டு இப்ப வந்து தொழணும், குளிக்க முடியாத நிலைமை ஏற்பட்டா அப்போ குளிக்க இயலாது. குளிச்சா உடம்பு இன்னும் காய்ச்சல் கூடிடும், இன்னும் நோய் வந்துடும், இன்னும் பழக்கப்படாத பகுதி. அப்ப தயமம் செய்ய தயமம் வச்சிருக்கு இஸ்லாம். இஸ்லாம் சொல்லுகிற முறையை நடைமுறைப்படுத்தலாம் என்ற அடிப்படையை நாங்கள் புரிந்து கொள்வோம். சரி, அடுத்ததாக வந்து
இப்ப வந்து சுத்தமாகும் போது நம்ம வந்து குளிப்பு கடமையான நிலையில இந்த மாதிரி நிலையில வந்து நம்ம வந்து அசுத்தத்துல இருந்து விடுபடுகிற பொழுது, சுத்தமாகிற பொழுது, அப்ப நம்ம எப்படி வந்து குளிக்கிறது, ரசூலை எப்படி வழிகாட்டுறாங்க, எந்த முறைப்படி கையாளுறாங்க, அதுக்கு நீங்க ஆதாரங்களை தேடி பார்க்கிற பொழுது, முஸ்லீம் புகார்ல பார்க்கிற பொழுது அழகா வழிகாட்டுறாங்க. எப்படி வழிகாட்டுறாங்க தெரியுமா? இப்போ வந்து நீங்க வந்து கை 2 கைகளை முதலாவது கழுவுவன், 2 கைகளை முதலாவது கழுவுவன். அதன் பிறகு வந்து தண்ணீர் எடுத்து உட்பகுதிக்கு ஊத்திட்டு அதுக்கு துப்புரவு செய்ய வேண்டும். அதன் பிறகு வந்து என்ன செய்யணும்னு கேட்டா நம்ம வந்து ஒளி செய்யணும். அதுக்கப்புறம் ஒளி செய்யணும். ஒளி செஞ்சுட்டு அதை ஒரு ஒளி செய்ய முன்னால வந்து ஒளி செய்யுங்க. ஒளி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தலைக்கு தண்ணீர் ஊற்றி கோதி கழுவுறது. அதுக்கப்புறம் மொத்த உடம்புக்கு ஊத்திட்டு அந்த இடத்தை விட்டு தாண்டி வந்து 2 காலையும் கழுவுறது. அந்த இடத்தை விட்டு தாண்டி 2 கழுவுறது. சிலாக்கள் செய்வான்னு கேட்டால் அந்த தலை வந்து பின்னிருப்பாங்க. அப்போ அவிழ்த்து விட்டு தான் வந்து அப்படி செய்யணுமாலாம் அப்படிலாம் கிடையாது. அப்படியே ஒன்றும் கிடையாது. நீ அந்த நிலையில கூட என்ன செய்யலாம். அது கூட அந்த பெரிய பக்கெட்ல தண்ணி ஃபுல்லா ஊத்து அப்படிலாம் இல்லை. ரசூலுங்காலத்துல வந்து 3 அள்ளி ஊத்தி குளிப்புன்னு இப்படி ஊத்தி இந்த அளவுக்கு ஊத்தி 3 அள்ளு கையால குளிப்ப கடமை நிறைவேற்றிக்கலாம். 14 ஒரு பக்கெட் இருந்தாலும் கூட கடமை நிறைவேற்றலாம். அப்ப நீங்க வளமையா குடிக்கிற நீங்க ஆனா அதுல வந்து நம்ம அது மேலதிகமா ஒரு சட்டத்தின்னு சொல்லிக்கலாம்னு கேட்டா, நீங்க வந்து ஒளி செய்யுங்க, தலை வரைக்கும் ஒளி செய்யுங்க. ஆனா வந்து அந்த இடத்தை விட்டு தாண்டி போய் அந்த இடத்த கொஞ்சம் தாண்டி 2 கால்களை என்ன செய்யுங்க, கழுவுங்க நபிகள்லாம் சொல்றாங்க. அப்ப எனவே இதுதான் குளிப்பு கடமையை நிறைவேற்றுகிற அம்சம் வந்து இது மாதவிடாயோட குளிப்பு கடமையோட சம்பந்தப்பட்ட அனைத்து தகவல்களை என்னெல்லாம் இருக்கணும் அவ்வளவு இதுக்கு மேலதிகமா இருந்தா நீ கேளுங்க. உள்ளடக்கப்பட்ட எல்லா தகவலையும் நம்ம இன்றைக்கு உங்களுக்கு தெளிவுபடுத்திருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். இப்ப மேற்கொண்டு இதனுடைய ஏதாவது கேள்விகள் இருந்தா கேளுங்க இன்ஷா அல்லாஹ்.